அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலேருந்து. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா காரமடை பக்கத்தில் பெரியபுத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு கதிரி வாழை ஃபீல்டில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து இப்போ இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா புடை வந்துட்டுருக்கு. நம்மளுடைய பயோஃபிட் இடுபொருட்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கார் விவசாயி. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு சீப்புக்கு இடையிலையும் எவ்வளோ கணு விலை வருது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 11லேருந்து 12 சீப்பு வர்றதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 சீப்பு இப்போ இருக்குங்க இதில். ஸோ நீங்கள் பாருங்கள், இது தாண்டி இந்த வைக்கிற பூவும் அப்படி தான். உங்களுக்கு பூ வந்து நல்லா உங்களுக்கு கீழே வந்து கொக்கி மாதிரி இங்கே கீழே தணிஞ்சு வரணும். அப்படி வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த மோத்த விரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பூ விரியிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கணுவிடை இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த பூவுக்கும் இந்த வாழைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. வாழை ரொம்ப பெருசாக தண்டு ஊக்கம் பெருசாக இருக்காது. ஆனால் காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூ வந்து எவ்வளோ பெரிய பூ இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய பயோஃபிட் இடுபொருட்கள் பயன்படுத்துறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்ன சார் கம்பமே ஊக்கம் இல்லை, தண்டு வந்து இந்தளவுக்கு ஊக்கமே இல்லையே. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ தண்டு ஊக்கமே இல்லை, நீங்கள் தண்டு நல்லா தான் தாங்க நல்லா புடை வரும் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாதுங்க. நிறையா வாழைகள் பார்த்தா நல்லா தண்டு ஊக்கமாக பெருசாக நல்லா வந்திருக்கும். ஆனால் காய் வர்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராப்பராக அந்த அதுக்கான காய் இருக்காதுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஃபீல்டு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோ வந்துடணும். அப்படி தான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கோம். கொண்டை கழிச்சுங்க. ஸோ பயன்படுத்தியிருக்கக்கூடிய விவசாயிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பயோஃபிட்டை பயன்படுத்துகிற விவசாயிக்கு. இந்த அடுத்து காய்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஃபீல்டுக்கு ஸ்ப்ரே பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் வரும். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்னும் பூ ஒடிக்காமல் இருக்குது. ஸோ நல்ல ஃபீட்பேக். மேலும் இது போல் தகவலை தெரிந்து கொள்ள என்ன சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. அனைவருக்கும் நன்றி. வாழை மற்றும் காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரிங்க, அந்த கிராப்புக்கு தகவல் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கான முழுமையான தகவல் கொடுக்குறோம். பாருங்கள் பூ, அதோடைய சைஸு, அதோட கேப்பெல்லாம் பாருங்கள், இடைவெளி பாருங்கள். ஒரு சீப்லேயும் நல்லா பலன் நிறைய காய் பிடிச்சி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு. நன்றிங்க. மேலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. இது போல் தகவலை தெரிந்து கொள்ள அனைவருக்கும் நன்றி சார். விவசாயிக்கும் நன்றிங்க.